கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கடந்த நாள் இருந்தும் கூட கர்த்தரையோட வாரசர் யாரு என்ற விஷயத்தை பற்றி நாம் கற்றுக்கிட்டு வரோம். நாம் அப்ரஹாமுக்கு அநேகர் பிள்ளைங்க இருந்தாங்க கூட அதுல ஒரே ஒருத்தர் தான் வாரசரா எண்ணப்பட்ட மாதிரி நாம் வச்சனத்துல பார்த்துட்டு வரோம். விஷயம் என்னன்னா, உண்மையா யாரைத்தே வாரசரா பிறந்திருக்கிறாங்களோ அவங்க குணலட்சணங்கள் எப்படி இருக்கு, இல்ல அவங்க வளர்ச்சி, அவங்க அனுபவம்ங்கிறது எப்படி இருக்குங்கிற விஷயத்தை பத்தி தான் நாம கத்துக்கிட்டு வரோம். நாம இசாக்கு இல்லாத இஸ்மாயேல் பத்தி, அதே மாதிரி கெத்துரா சந்தத்தை பத்தி நாம பார்க்கும்போது அவங்க எல்லாம் கூட கர்த்தருடைய தேவனுடைய சுபாவம் இல்லாத சரீர சம்பந்தமான சுபாவத்தோட இருக்கிறாங்கன்னு நம்ம கத்துக்கிட்டோம். காரணம் என்னன்னா, அவங்க ரட்சிப்பியோட அனுபவங்கிறது என்ன இல்லை, சரியானது இல்லை. பிறக்கிறதுன்னு அர்த்தம் என்னன்னாக்க ரட்சிப்போட அனுபவம், தேவனுக்குள்ள பிறக்கிறது, இல்லாட்டி ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். இப்போ இசாக்கியோட பிறப்பு என்னமோ அப்ராமு ஷாரா மூலயமா விசுவாச கர்த்தர் மேல வாக்தத்தைய விசுவசித்து தேவனுடைய பரிசுத்தாவியோட வல்லமை மூலயமா பிறந்தவர்தா யாரு, இசாக்கு. அதே மாதிரி நாம் எல்லாரும் கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசேஷம் மூலயமா பரிசுத்தாவி நமக்குள்ள நூத்தன சுபாவத்தைய கொண்டு வர மூலயமா நம்ம எல்லாம் என்ன இருக்கிறோம், தேவனுக்குள்ள ஆவியில என்ன பிறந்து இருக்கிறோம். உண்மையா யாரைத்து ஆவியில பிறந்திருக்கிறாங்களோ அவங்களோட லட்சணங்கள் எப்படி இருக்குமோ அந்த விஷயத்தை பற்றி நாம நேற்று காலத்துல நாம் கத்துக்கிட்டோம். நாம் இன்னைக்கு கத்துட்டு வர விஷயம் என்னன்னா, யாரைத்தே தேவன் மூலியம் பிறந்தாங்களோ அவங்களோட அனுபவம், அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம்தான் முக்கியமானது. இஸ்சாக்கு தேவன் மூலியம் பிறந்த மனிதனா அப்ராமு சந்ததியா நாம் பார்க்கும்போது பிறந்துட்டு இருந்தும் கூட அவரு பரியாசம் பண்ற, பரியாசிக்கப்படுற ஒரு மனிதனா நாம பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்க, அவரு காலையில் நம்ம கத்துக்கிட்டோன்னா அவர் எத்தனை பரியாசங்கள் வந்தாலும் எப்படி கஷ்டங்கள் இருந்தாங்க கூட அவர் என்ன பண்றார், வளர்ந்துட்டு வளர்றார். நாம் எந்தெந்த விஷயத்துல வளர்றோனுமோ காலையில் நாம் பார்த்தோம். முதலாவது எதிர்காலத்து வளர்றோனும் எதில் வளர்றோன்னு பார்த்துக்கிட்டோம், ரட்சிப்புல என்ன பண்ணணும், வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது. ரெண்டாவது விசுவாசத்துல வளரணும், அன்புல வளரணும். அதே மாதிரி கர்த்தருடைய கிருபையில அறிவில வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது. அதே இல்லாம எபேசியர் எழுதிய 2:22 படிக்க வாசிக்கலாம். எபேசியர் எழுதிய நிர்வாகம் 2:22. எபேசியர் 2:22. அவ்வளவுதானா? 21, 22 வாசிங்க. கூட்டி கட்டப்பட்டு வருகிறார்கள்.
அப்படின்னு அர்த்தம் என்ன? ரட்சிப்பட்ட ஒரு மனிதன் கூட என்ன இருக்கிறாரு? தேவனுடைய ஆலயமா இருக்கிறார். அது இந்த விஷயம் என்னன்னாக்க, ஆலயமா இங்க வச்சனம் எனக்கு கட்டப்படணுமாமா. அப்படின்னா வளரணும். எதுக்காக வளரணும்? தேவனுடைய என்ன ஆலயமா, தேவனுடைய நிவாச ஸ்தலமா இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும்? நம்ம கட்டப்படணும். நீ எப்ப சுவிசேஷம் கேட்டு ரட்சிப்பட்டையோ அப்ப இருந்து நம்மளோட வாழ்க்கைய வச்சன பிரகாரம் என்ன கட்டிக்கிட்டு வரணும். கட்டடம், இங்க ஒரு கட்டடம் பத்தி கர்த்தர் எழுதுறாரு, சொல்லியிருக்கிறார். அது கூட எப்படி கட்டப்படணுமாமா? தேவன் நிவாசம் பண்ணற ஒரு ஆலயமா இருக்கணும், ஒரு கோவிலா இருக்கணும்னா கர்த்தருக்கு நிவசிக்கிற இடமா கட்டப்படணும். அல்லேலூயா. எப்படி கட்டப்படணும்? கர்த்தர் வாசம் பண்ற ஒரு இடமா கட்டப்படணும். அப்படி கட்டப்படணும்னா உங்களுடைய இஷ்ட பிரகாரம் வாழ்க்கை வாழ்ந்தாக்க அவர் நிவாசம் பண்ண மாட்டாரு. இங்க நம்ம 20 இருந்து வாசிக்கிறோம், எப்படி கட்டப்படணுமோ நம்மளுக்கு அறிவிக்குது. 20 வாசிங்க. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்னாவதாமா இங்க நம்ம வசனம் பார்க்கிறோம். எப்படி கட்டப்படுறது? இது தேவனுக்கு ஒரு ஆலயம் எப்படி கட்டப்படுறதுன்னா, எங்கன்னா எங்க, எப்படின்னா அப்படி அத்திவாரம் போட்டு கட்டிக்கிட்டாக்க அங்க கர்த்தர் நிவாசம் பண்ண மாட்டார். இங்க வச்சனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் ஒரு கட்டடத்தை பற்றி வாழும் போது முதலாவது போடுறது என்ன தெரியுமா? புனாதி தோண்டுவாங்க. ஃபர்ஸ்ட் புனாதி என்ன காமிக்குதுன்னா, மனம் திரும்புதல் காமிக்குது. கர்த்தரோட விசுவாசம் வச்சு என்னாவது மனம் திரும்புதல். அர்த்தம் என்ன? புனாதி நம்ம தோன்றோம் இல்லையா? அப்படின்னா அத்திவாரம் தோண்டுவோம், எவ்வளவு ஆழம் அவ்வளவு தோண்டுவோம். தோண்டினாக்க என்ன வரும்? நம்மளுக்கு கெட்டியான இடம் வரணும். அது என்ன ஆகுதுன்னா, நீ எவ்வளவு உங்களோட பாவத்தை பத்தி அறிஞ்சு மனஸ்தாபனப்பட்டு ஒரு பாவத்தை நீ என்ன பண்ணணும்? அது பாவமே இல்லாம சொந்த இஷ்டங்கள், சொந்த இச்சைகள், சொந்த ஆசைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கர்த்தர் ஒத்துக்கிட்டு பரிபூர்ணமா நான் இன்னும் மேலும் கர்த்தர் சித்தம் தான் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நோக்கத்தோட தான் நீ ஞானஸ்தானம்ங்கிறது எடுத்துக்கணும். ஞானஸ்தானம் அர்த்தம் என்ன? இத்தனை நாள் நம்முடைய இஷ்ட பிரகாரம் நடந்த, இனிமேல் யார் இஷ்ட பிரகாரம் நடக்கிறா? கர்த்தர் சித்த பிரகாரம் நடப்ப, அவர் இஷ்ட பிரகாரம் நடப்ப. இதுதான் ஒரு உண்மையான என்ன ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு விசுவாசி ரட்சிப்படம் என்ன, ஞானஸ்தானத்துக்கு வரணும் என்ன, இன்னும் மேல எம்பட இஷ்டம் நான் செய்ய மாட்டேன், எம்பட இஷ்டம் செஞ்சுனால எனக்கு வந்தது என்ன? பாவம் சாவம் நடக்கும் தானே வந்துச்சு. அதனால இனிமேல் இதெல்லாம் கர்த்தர்கிட்ட என்ன பண்ற? ஒத்துக்கிட்டு இனிமேல் கர்த்தர் சித்த பிடிக்கு நான் என்ன பண்ண போறேன்? நடக்கிறேன். அப்படி என்ன பண்ண? ஆழமான ஒரு மனஸ்தாபனை வரவனுக்குள்ள அர்த்தம் பண்ணிச்சா? நீ எவ்வளவு மனஸ்தாபம் பாருங்க அவ்வளவு நல்லது. அது முடிஞ்சா இப்ப நான் பார்க்கும்போது அந்த அஸ்திவாரம், அந்த புனாதி அஸ்திவாரம் தானே தோடணும் பொறுப்போடுத்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? மூலக்கல்லு போடுவாங்க. அர்த்தம் பண்ணிச்சா? ஃபர்ஸ்ட் போடுறது என்ன? வீட்டுக்கு நீங்க வீடு கட்டுறதுக்கு தெரியும் நல்லா என்ன, மஸ்ட் மூலக்கல்லு போடுவாங்க. நம்ம மூலக்கல் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் மேலு இயேசு கிறிஸ்து தான் எனக்கு யாரு? மூலக்கல்லு. அவரு தான் எனக்கு என்ன முக்கியம். இன்னமேல் அவரு பார்த்துதான் நான் என்ன பண்ணுவேன்? நடப்பேன். அதாவது மூலக்கல் எந்தக்கு போடுவாங்க?
மூலக்கல் இங்க போட்டனாக்கா அர்த்தம் என்னன்னா, அந்த மூலக்கல் பிரகாரம் எல்லா கல்லுங்க மேல வச்சுட்டு வருவாங்க இல்லைங்களா? அது சைட்லயா இருக்கட்டும் மேலையா இருக்கட்டும், அந்த மூலக்கல் பிரகாரம் எல்லா கல்லுமே போடுவோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்களோட வாழ்க்கையில மனம் திரும்பணும் மறுப்போடு. உண்மையா நான் இந்த மேல் யாருக்கு பார்த்து நடப்பேன்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் பார்த்து நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி பரிபூர்ணமான அர்ப்பிப்போடா என்ன பண்ண நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு அப்ப இருந்து கர்த்தர் சொன்னபடி இப்ப வாழ்க்கையை ஒன்னு கட்டிக்கிட்டு வரணும். கட்டப்பட அர்த்தம் என்ன? இன்னைக்கு கர்த்தர் இந்த வச்சனம் மூலமே என்கிட்ட பேசினாரு, இது செய்ய சொன்னாரு, இது விட்டடிக்க சொன்னாரு அப்படின்னு எப்ப கர்த்தர் உங்களோட பேசுறாரோ அது என்ன பண்ணி விட்டடிக்க வேண்டியது விட்டடிக்கணும், செய்ய வேண்டிய காரியம் செய்யணும். எப்படி நடக்கணும் அது மாதிரி நடக்கணும். யாரை பார்த்து நடக்கிற? ஏசு கிறிஸ்து பார்த்து நடக்கணும். இது மாதிரி ஒரு காரியத்தை வச்சன பிரகாரம் ஒரு இது நடந்துட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆவிக்குரிய வாழ்க்கை என்னாவு கட்டணமா கட்டிக்கிட்டே வருமா? அர்த்தம் புரிஞ்சுங்களா? இப்ப நாம ரட்சிப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிருக்குது, நம்ம வீடு எவ்வளவு முட்டு வந்திருக்குது அப்படின்னா எவ்வளவு மட்டும் நாம கர்த்தருக்கு இஷ்டமா மாறி இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டத்துக்கு கர்த்தருக்கு இஷ்டமான குணங்கள் நமக்குள்ள இருக்குது அப்படின்னு நம்ம முக்கியமான விஷயம். அது நீயே அறியணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா அது ஒரு அத்திவாரம் கட்டிக்கிட்டு செவரு கட்டிக்கிட்டு வர இங்க பாருங்க, நல்லா கருஞ்சிக்கணும். வீடு பெருசு ஆவாங்க கூட ஒரு நிமிஷம் செங்கல் கட்டி செவருங்க ஏறாயிரம் கூட நம்மளுக்கு என்ன ஆகும்? பரவாயில்ல, வீடு கம்ப்ளீட் ஆகிட்டு வருது, இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும், இது முடிஞ்சு போயிரு அப்படின்னு உங்களுக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம்ங்கிறது வரு. புரியுதா இல்லையா நான் சொல்றது? என்ன வரு? உங்களோட வாழ்க்கை எவ்வளவு ஆவிக்குரிய இதுல வளருலையோ அந்த வளர்ச்சிங்கிறது உங்களுக்குள்ள என்ன ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ரெண்டாவது, இன்னும் நான் எந்த விஷயத்துல மாறணும், எந்த விஷயத்துல நான் என்ன வளர்ச்சி ஆகணும், என்ன குறைகள் நம்மளுக்குள்ள இருக்குதுன்னு கூட உனக்கு என்ன உனக்குனாக்க புரியுமா இல்லையா? வீடு கட்டுறோம், கட்டிட்டு வந்து பார்க்கும்போது என்ன தெரியும்? இன்னைக்கு நாளைக்கு வந்து இந்த வேலை செய்யணும், இதுல குறவு இருக்குது, இது சரி பண்ணணும், இது கட்டணும், எப்படி நம்மளுக்கு தெரியுற மாதிரி நீ கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோட ஆலயமா கட்டப்பட்டுட்டு வர்ற அப்படின்னா கர்த்தர் வச்சன பிரகாரம் ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டு வரும்போது இப்படி வாழ்க்கை சரி பண்ணிட்டு வரும்போது இல்லாட்டி கர்த்தர் சொன்னபடி செஞ்சுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக் என்ன உங்களுக்குள்ள கூட என்ன வரு? அந்த நம்பிக்கை வரும். உங்களோட குறைகள் உனக்கு தெரியும், என்ன பண்ணணுமோ தெரியும், என்ன விட்டடிக்கணும் உனக்கு தெரியுமா தெரியாதா? இன்னும் எதுல நம்ம கர்த்தர் இஷ்ட பிரகாரம் செய்ய முடியாம இருக்கிறோம், எதுக்கு நம்ம கீழ்படாம இருக்கிறோம், எந்த இச்சைகள் எந்த ஆசைகள் நமக்குள்ள வருது அப்படின்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன தெரிஞ்சுக்கிட்டே வரும். இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனிதனோட வாழ்க்கைய என்ன வருது அறிஞ்சிருக்கிற வேண்டியது. அதனால வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆவிக்குரிய மனிதனாம ஆவிக்குரிய விஷயத்துல மனசு வைப்பானாமா. புரியுதா? ஆவிக்குரிய மனிதன் எது மேல மனசு வைப்பா? ஆவிக்குரிய விஷயம் மனசு வைக்கிறது என்ன? நான் கர்த்தருக்காக என்ன செஞ்சுக்கிட்டு வரேன், இன்னும் என்ன செய்ய வேணும், நம்மளுக்குள்ள என்ன குறைவு இருக்குது, நானு வளர வேண்டியது அவரு மாதிரி. நம்ம மூலக்கல் யாரு? ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து மேலதான் நீ கட்டுப்படணும். அப்படின்னா பரிபூர்ண விசுவாசம் யாரு மேல வைக்கணும்? ஏசு கிறிஸ்து மேல வைக்கணும். அதனால கர்த்தரோட வசனம் சொல்லுது, வாசிக்கலாம் மூலக்கல்ல பத்தி. எஸ்யாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. இருபத்தி 8:16.
ஆ ஆ இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோன்ல வைத்திருக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்ட கல்லு, வெளியேறப்பட்டதும் மூளைக்கல்லா இருக்குது. விசுவசிக்கிறவன் என்ன பண்றா? கதராம இருப்பானாமா. அப்படின்னா நீ எந்த கல்லு மேல கட்டப்படுறனா, கர்த்தராகிய தேவன் சீயோனில் ஒரு மூலக்கல்லா போட்டிருக்கிறார். அந்த மூலக்கல்லு சாமானியமான கல் இல்ல. சரி, மூலக்கல்ல போடும் போது மேஸ்திரிங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எந்த கல்லும் அந்த கல்லை எடுத்து போட மாட்டாங்க, பார்ப்பாங்க எல்லாம் கரெக்டா இருக்குதா, எல்லாருக்கும் சரி பண்ணி 4 மூளை கரெக்டா இருக்கிற மாதிரி எல்லாம் செக் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லைய போடுற மாதிரி தேவன் கூட நாம கட்டப்படுறதுக்காக ஒரு மூலக்கல்லு அஸ்திபாரமா போட்டாராமா. அது என்ன கல் தெரியுமா? பரீட்சிக்கப்பட்ட கல்லு. என்ன கல்லு? பரீட்சிக்கப்பட்ட கல்லு. எங்க பரீட்சிக்கப்பட்டாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அர்த்தம் புரிஞ்சா வந்தப்போ ஞானஸ்தானம் எடுத்ததுல இருந்தும் கூட அந்த கல்வாரி சிலுவையில உயிர் கொடுக்க மட்டும் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பரீட்சிக்கப்பட்டாரு. ஹல்லேலூயா. எப்ப இருந்து? ஞானஸ்தானம் பெற்று வெளியே வந்த இருந்தும் கூட என்ன ஆகுது? பரீட்சிக்கப்பட்டாரு. நீங்க சுவிசேஷம் கரெக்டா படிச்சாக்க அவர் எத்தனை சோதனைகள் என்ன பண்ணாரு? அவரு எதிர்கிட்டாரு. எத்தனை ரகமான பரீட்சைகள் அவங்க என்ன பண்ணாரு? எதிர்கிட்டாரு. வேணா எந்த பரீட்சையிலும் கூட அவர் என்ன ஆகல, குறைவுங்கிறது தெரியல. எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு? ஜெயிச்சுட்டு வந்தாரு. எதுலையுமே அவர் தப்பு பண்ணல, எதுலையுமே பாவம் பண்ணல, எதுலையுமே அவங்க தப்பு கண்டுபிடிக்க முடியல. அதான் முடிவில் என்ன பண்ணாங்க? இவர்களுக்கிட்ட எந்த தோஷமும் கிடையாது. இவர் நீதிமான். யாஜகரு, பரிசேயரு, இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் கூட பரீட்சை பண்ணாங்க. ரோம கவர்னரை பிலாத்து பரீட்சை பண்ணாரு. எத்தனை பேர் பண்ணாலும் கூட இப்படி மத பரமா, என்ன ராஜகீய பரமா, ராஜகீயம்னா என்ன சொல்றாங்க தமிழ்ல? அரசியல் பரமா, இன்னும் சரீர சம்பந்தமா எப்படி பரீட்சை பண்ணாங்க கூட எல்லா பரீட்சையில அவருக்கு என்னல்ல, எந்த குறவு எந்த தப்பு அவருக்குல தெரியல. அது மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு மூலக்கல்லா அவருக்கு வசரம், ஒரு மாதிரியான கல்லா இருக்கிறதுக்கு வசரம் பிதாவான் தேவன் என்ன பண்ணாரு? அப்படி பரீட்சை ஒப்பு கொடுத்தார் அவரையா. அப்படி எந்த தப்பு இல்லாம என்ன பண்ணாரு? தப்பே இல்லாம இருக்கிறதில்ல, எதுக்குமே அவர் பயப்படல. அப்படி அவர் என்ன பண்ணாரு? மூலக்கல்ல தயார் பண்ணி, அதனால அதுக்கு விலையேறப்பட்ட கல்லாமா. இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட கல்லு? மாமூல் கல் கிடையாது. அது பரீட்சைப்பட்ட கல்லை இல்லாம என்னவாமா? விலையேறப்பட்ட கல்லாமா. அப்பேற்பட்ட கல்லிய அஸ்திவாரமா கர்த்தர் மூலக்கல்ல அஸ்திவாரமா போட்டிருக்கிறார். நீ எது மேல கட்டப்படுற? அது மேல விசுவசித்து கட்டப்படுற. அப்படின்னா அவரு மேல விசுவசித்து அவரு சொன்ன வச்சன பிரகாரம் என்ன பண்ற? வாழ்ந்துட்டு வர்ற. அதனால்தான் நீயும் கூட பயப்பட வேண்டிய அவசரம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அஸ்திவாரத்து மேல கட்டப்படுறது இல்லாட்டா மூலக்கல்லு மேல கட்டப்படுறதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? பரிபூர்ணமா அவரு மேலதான் ஆதாரப்படுறது. ஹல்லேலூயா. எது மேல ஆதாரப்படுறது? உதாரணத்துக்கு இந்த புக்கு தாங்க, ரெண்டு அந்த புக்கு செல்லுதாங்க, செல்லும் கொடுத்தாங்க. உங்களால தெரியுது இல்லைங்க? இப்போ இது இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு மூலக்கல் அர்த்தம் பண்ணிச்சா? இங்க போட்டாச்சு, தெரியுதா? பாக்குறீங்களா? இப்போ இது மேல இல்லாட்டி இது வைக்கலாம். இது இயேசு கிறிஸ்துன்னு மூலக்கல் இங்க வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பரீட்சைப்பட்டு என்ன வச்சாச்சு. இப்ப நீ ஒரு கல்லுதான். இந்த கல்லு எது மேல வச்சு கட்டப்படுறது? எவ்வளவு வைக்கணும்? செவ்வறு கட்டும் போது எங்க வைப்பாங்க? இப்படி வைப்பாங்களா? சைட்ல இப்படி வைப்பாங்களா? இல்லாட்டி இப்படி தனியா வைப்பாங்களா? இப்படி இல்லாட்டி கீழே வைப்பாங்க? இப்படி வைப்பாங்களா? எப்படி வைப்பாங்க?
கரெக்டா இது மேல வைப்பாங்க. கரெக்டா அதுக்காக பார்ப்பாங்க என்ன இருக்குங்க, தூக்குண்டு இருக்குங்க. அது மாதிரி கரெக்டா இது மேல இருக்குன்னு அர்த்தம் என்ன, இது மூட பாரம் எல்லாம் கூட எது சமக்குது, எது சமக்குது, மூலக்கல் கணக்கு இல்லையா, அத்திவாரம் தான் சமக்குது. வேணா உண்மையா இன்னைக்கு அநேகர் விசுவாசிங்க எப்படி இருக்கிறாங்க, பரிபூர்ண இயேசு கிறிஸ்து மேல ஆதாரப்பட்டு இருக்கிறோம். நம்ம உண்மையா உங்களோட பாரம் எல்லாம் கர்த்தர் மேல போட்டிருக்கிறியா? புரியுதா நான் சொல்றது? இப்ப இதோட பாரம் இதோட எல்லாம் யார் சமைக்கிறாங்க, இந்த மூலக்கல் சமைக்குது. அப்படியே இது பூர்த்தியா எது மேல ஒப்பு கொடுத்துக்குச்சு வாழ்க்கை, இந்த கல்லறு மூலக்கல்லு மேல ஆதாரப்பட்டிருக்குது. இன்னொரு கல் வந்தா கூட இது மேல இதான் வைக்கணும். கரெக்டா இப்படி வைக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, கரெக்டா வைக்கணும் இல்லையா? செவர் மேல பாருங்க, செவர் ஒண்ணுக்கு மேல கரெக்டா பாருங்க, ஒரு நூலும் கூட வெளியே மில்காம இல்லாம இருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்ன, ரட்சிப்பட்ட விசுவாசி பரிபூர்ணமா எது மேல ஆதாரப்படணும், இயேசுநாதர் எனக்கு இருக்கிறாரு, நான் அவர் சொன்னபடி நடப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவர் சொன்ன உபதேச பிரகாரம் நம்மளால நடக்க முடியல. காரணம் என்னன்னா, நம்ம விசுவாசம் எங்க இருக்குது, அவரு மேல இல்ல. பாதி நம்ம சொந்த பலத்தை மேல, சொந்த ஞானத்தை மேல, சொந்த என்ன பணத்தை மேல, சொந்த அது மேல இது மேல கதை சொன்ன மாதிரி பிள்ளைங்க மேல குட்டிங்க மேல அது மேல இது மேல இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுது, நம்மளுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துட்டாவே நம்மளுக்கு என்ன ஆகுது, பயம் வந்துடுது. வசனம் என்ன சொல்லுது, யாரைத்து அவர் மேல விசுவசிக்கிறாங்களோ அவங்க பதறாம இருப்பா. நம்ம ஏன் இன்னைக்கு நம்ம பதறது வருது, சின்ன தலை வலிச்சுன்னா பதறிடுறோம். நம்ம சின்ன ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துன்னா பதறிடுறோம் இல்லையா? எத்தனோ விஷயத்துல இன்னைக்கு என்ன இருக்கிறோம், நம்ம உதயத்துல பதறிக்கிட்டு தான் இருக்கிறோம். 24 நாள் ஏதோ பதறம் வந்துகிட்டே இருக்கு மனசுக்கு. காரணம் என்ன, இவ்வளவு பரிபூர்ணமா ஆதாரம்ங்கிறது, பரிபூர்ண விசுவாசங்கிறது யார் மேல இல்ல, கர்த்தரையாக தேவன் மேல இல்லாத. நீ கர்த்தர் எப்படிக்குள்ள இருக்கிறான்னு சொல்றீங்க, இருந்தா நீ எந்தக்கு பயப்பட வேண்டிய அவசரம் என்ன இருக்குது சொல்லுங்க. நீ ஜோப்புக்குள்ள காசு இல்ல நினைச்சுங்க, நமக்கு என்ன இருக்குது, பயம் வந்துருது இல்லைங்களா? வீட்டுல நாளைக்கு ஒரு மாசம் அரிசி இருந்தா கூட நம்மளுக்கு பயம்தான். எதுக்கு அம்மா அடுத்த மாசம் என்ன பண்ணுவோமோ, ஒரு வாரம் வேலை இல்லாட்டி பயம். இது அநேகமான விஷயத்துல நம்ம என்ன பண்றோம். காரணம் என்ன தெரியுமா, பரிபூர்ணமா யார் மேல இல்ல, கர்த்தர் மேல இல்ல. நமக்குள்ள சொல்ற காரியம் என்னன்னாக்க, கொஞ்சம் பேரு கடவுள் நம்ம கம்முன்னு இருந்தாக்க என்ன, கடவுள் நல்லா பார்த்துக்குவாரா, நான் பண்ண வேண்டியது நாம பண்ணிதான் தீரணும். நீ கர்த்தர் மேல ஆதாரப்பட்டு கர்த்தர் என்ன சொல்ற அது பிரகாரம் நடம். விசுவாசத்தை வித்தடிச்சுட்டு நீ எந்த வேலை பண்ணாலும் கூட நீ ஒரு என்ன, அது கர்த்தர் விரோதமான காரியம் தான், தப்பு ஒண்ணும் இல்லை. புரிஞ்சா புரியலையா அந்த விஷயம்? அப்படி அர்த்தம் என்ன, அவர் மேல விசுவாசிக்கிறது அர்த்தம் என்ன, பரிபூர்ணம் அவர் மேல ஆதாரப்படுறது. நீ அவர் என்ன சொல்றாரு அது வேலை செய் நீ ஃபர்ஸ்ட். அவர் அவ்வளவுதான். என்ன பண்ணுவாரு, அவரு பார்த்துக்குவாரு. அவர் சொன்ன செய், எல்லாம் மிகத்தது என்ன பண்ணுவார், அவரு பார்த்துக்குவாரு. அவர் எனக்கு இருந்தா போதுன்னு அவர் சொன்னபடி செஞ்சு யார செஞ்சுட்டு வராங்களோ நிச்சயமா அவரு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நடத்தி வைப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு தைரியசாலி யாராச்சும் இருந்தாக்க உண்மையா கர்த்தரை விசுவசிக்கிறதா தைரியசாலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விஷயத்தை நாம் அறிஞ்சுக்கிட்டு நாம் பரிசீலனை பண்ணிட்டு நாம் ஆயத்தமாகலாம். கர்த்தர் இந்த வசனத்தைய ஆசீர்வதிப்பாராக. எல்லா கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கண்கள் மூடி. ஹல்லேலூயா, தேங்க் யூ. கர்த்தருடைய வசனம் கேட்ட பிரியா சகோதரி 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 சகோதரனே, இந்த சாயங்கால நேரத்துல
கர்த்தரோட வசனம் நம்ம கிட்ட வந்திருக்குது. நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலக்கெல்லாம் அத்திவாரமா இருக்கிறார். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியோட உபதேச மூலியமா நம்ம எல்லாரும் கட்டப்பட்டு வரோம். நாம் எப்படி கட்டப்பட்டு வரோம்? எவ்வளவு மட்டும் நம்ம அவருக்கு நிவாசலமா கட்டப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவு மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து இருக்கிறோம், கட்டப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவு நம்ம சொந்த இச்சைகள், சொந்த ஆலோசனைகள், சரி சம்பந்த காரியங்கள் போய் ஆவிக்குரியா மனசு கர்த்தராகிய இயேசுவின் குணலட்சணங்கள் எவ்வளவு மட்டும் நமக்குள்ள பெருகி இருக்குது என்று நாம பரிசீலனை பண்ணிக்கலாம். ஹalleluya, praise the Lord, hallelujah, praise the Lord, hallelujah, thank you Jesus. ஏசப்பா நன்றி. பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பிரியா சகோதரி சகோதரன் உண்மையா கர்த்தர் கூட பேசுறா அவர் பிரசனத்துல முழங்கால் இட்டு நீ கர்த்தருக்கு ஜெபம் பண்ண. எந்த விஷயம் கர்த்தர் கூட பேசிருக்கிறாரோ, கர்த்தாவே உங்ககிட்ட பேசுறதுக்காக நன்றி கர்த்தாவே. நானும் உனக்காக நிவாசலமா இருக்கிறதுக்காக கட்டப்படணும் கர்த்தாவே. எனக்கு உங்களுக்கு குடும்பம் கொடுங்க, சகாயம் பண்ணுங்க. எந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களோ அந்த வசன பிரகாரம் கர்த்தா வாழ்றக்கா கட்டப்படுறக்காக அநேகருக்கு பிரயோஜனகரமா அந்த நேரத்துல எங்க பிதாக்கள் எது மாதிரி உனைய உலகத்துக்கு காமிச்சாங்களோ அவங்க வாழ்க்கை மூலியமா அது மாதிரி இந்த உலகத்துல நாங்க கூட காமிக்கிற கிருப்பை கொடுங்க கர்த்தாவே. காமிக்க கிருப்பை கொடுங்க கர்த்தாவே. என் நம்பி எல்லாரும் கூட கவர்மெண்ட் அவசரம் இருக்கிறது. ஹalleluya, praise the Lord, hallelujah. பரிசுத்தாவி நம்ம கூட பேசி இருக்கும் போது பரிசுத்த ஒப்பு கொடுத்து மனஸ்தாபனப்பட்டு பரிபூர்ண கர்த்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தாவே நான் வளரோன்னு கர்த்தாவே நான் கட்டப்படவனு கர்த்தாவே நான். ஹalleluya. எது மாதிரி இசாக்கு வளர்ந்தாரோ வாரசுலா இருக்கிறவங்க வாரசுலா பிறந்த இசாக்கு எது மாதிரி வளர்ந்தாரோ அது மாதிரி நானும் கூட கர்த்தாவே வளரோன்னு கர்த்தாவே. விசுவாசத்துல கிருபையில ஹalleluya வளரோன்னு கர்த்தாவே. அறிவில நான் வளரோன்னு கர்த்தாவே. ஹalleluya, praise the Lord, hallelujah, praise the Lord. வளரோன்னு கர்த்தாவே. ஆலயமா இருக்கிறதுக்காக நான் வளரோன்னு கர்த்தாவே. நீ வந்து நம்மளுக்கு நிவாசம் பண்ணணும்னா கர்த்தாவே நான் வளரோன் அந்த கட்டப்படவன் கர்த்தாவே. hallelujah, praise God, hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஃபாதர். ஹalleluya. பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சாயங்கால நேரத்தில் கொடுத்த ஒரு வசனத்துக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே என்று கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரத்தை ஆராதனை பண்ணலாம். ஹalleluya, praise the Lord. ஏசையா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த 2 நாள்ல கூட பேசுங்க நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, praise God, hallelujah, hallelujah. கர்த்தர் உண்மையா கூட பேசியிருந்தாங்க. கர்த்தாவே எங்களை கோழை 2 நாள் எங்களை பேசி என்னை பலப்படுத்துறதுக்காக, என்னை கட்டுறதுக்காக, என்னை வளர்ச்சிக்காக, எச்சரிக்கை பருவதுக்காக நன்றி கர்த்தாவே என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து நம்ம ஆராதிக்கலாம். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹalleluya, praise the Lord. ஏசப்பா நன்றி. பரலோக பிதாவே நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, thank you father, hallelujah. ரிவாசி லபா ரிகசா லபா ரிகதா லபா லிகதா லபா ரிகதா லபா லதா ரிவாலிகதா லபா ரிகதா லதா லபா லிகதா லபா ரிகதா லதா லபா லிகதா லபா ஹalleluya. ரிவாலிகதா லபா ரிகதா லதா லபா லிகதா லபா ரிகதா லதா லபா லிகதா லபா ரிவாலிகதா லபா ரிகதா லதா லபா ரிகதா லதா ரிகதா லதா ரிபா லிகதா லபா ரிகதா லதா Dila bala likata la vara zika dala 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 bala likata la vara zika bala likata la vara zika. Praise God, hallelujah. Rivasi khavase ribate khavate ribate khavate ribate 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 khavate ribate khavate ribate khavate ribate hallelujah. Ribate khavate ribaba likata la vara zika dala vara. Hallelujah, praise God, praise God, praise God, praise God, hallelujah. Yesappa stotrikrom, Yesappa stotrikrom, stotrikrom, stotrikrom. ஜெபம் பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. இந்த 2 நாள் உங்க பிள்ளைக்கு மாதிரி கொண்டு வந்து நீ எங்களுக்கு கொடுத்த வசனத்தையே கர்த்தாவே உங்க சபைக்கு கர்த்தாவே
பங்கு பெறதுக்காக கொடுத்தா நல்ல வாய்ப்புக்கு நன்றி செலுத்துக்கிறேன் ஏசப்பா. ஐயா, எப்படி அப்ரஹாமுக்கு ஒரே ஒரு வாரசனா இசாக்கு இருந்தாரோ, அதே மாதிரி நீங்க எல்லாரும் வாரசரா அந்த தேவன் உங்களோட குமாரன் இயேசு கிறிஸ்துவோட வாரசரா எங்களை எல்லாத்தையும் உங்களோட வீட்டுல பிறக்க வச்சுக்காக நன்றி செலுத்துக்கிறேன் ஏசப்பா. இசாக்கு எது மாதிரி பெருகுனாரோ கர்த்தாவே, வளர்னாரோ கர்த்தாவே, அது மாதிரி நீங்க எல்லாரும் வளர்ந்து சம்பூர்ண புருஷன் சம்பூர்ண புருஷலா அது அவருக்காக ஒருத்தர் வளர்க்காக கொடுப்ப கொடுங்க கர்த்தாவே. எந்த உபதேசமேத்தே 2 நாள் கொடுத்துருக்கிறீங்களோ அந்த வச்சன பிரகாரம் பரிசுத்தாவினரே ஒருத்தர் கட்டப்படுறதுக்காக, ஒருத்தர் வளர்றதுக்காக கர்த்தாவே கிருப்பை கொடுத்து பலப்படுத்துங்க. அநேகரை கர்த்தாவே சபை கொண்டு வருங்க, ஆசீர்வதிங்க. ஒருத்தொருத்தர் கர்த்தாவே அபிஷேகத்தோட நிரப்பி அன்பி அநேகருக்கு சொல்றதுக்காக சுயேசைய அநேகருக்கு கர்த்தாவே பிரச்சுரம் பண்றதுக்காக ஆயத்தப்படுத்துங்க. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்து ஒரு பிள்ளைங்க ஆசீர்வதிங்க. முக்கியமாக கர்த்தாவே சுப்பிரமணி அவர்களுக்காக ஜெபம் பண்ற கர்த்தாவே, ஒரு கடந்த காலத்துல இருந்து பயங்கரமான வேதனைகளை சுகமில்லாத ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சபையா நாங்க எல்லாரும் அவருக்கு ஜெபம் பண்ற கர்த்தாவே, ஊழியக்காரரா எல்லாரும் ஜெபம் பண்ற கர்த்தாவே, அவருக்கு அர்த்தம் காயப்பட்ட கரங்களோட தொடுங்க கர்த்தாவே. சம்பூர்ணமான சுகத்தை கொடுங்க. உங்களோட சித்தம் பரிபூர்ணமா உங்க பிள்ளைங்களை ஐயா கர்த்தாவே நிறைவேற்றுங்க கர்த்தாவே. ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டங்கள் இருந்து உங்க பிள்ளைங்களுக்கு துணையா இருந்து நீ நடத்தி வைங்க கர்த்தாவே. கொடுத்த பிள்ளைங்களுக்காக, மனைவிக்காக, குடும்ப எல்லாத்தையும் கர்த்தா உங்க சித்த பிரகாரம் நடத்தி வைங்க சகாயம் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க வந்து ஒரு பிள்ளைங்களை எங்க தூரத்துல இருந்து வந்துருக்கு, ஒரு பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய சித்தமானால் ஒரு வரைக்கும் தாமதமானால் நாளைக்கு காலையில நாங்க எல்லாரும் உங்களை ஆராதிக்கிறதுக்கு அதே மாதிரி ஒன்று அன்பை கூறி பரிசுத்தமான திருவிருந்துல பங்கேற்றக்காக எங்களுக்கு கிருபை கொடுத்து பலப்படுத்தும் கர்த்தாவே. எல்லா மகிமையும் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தோம், சகல மகிமையும் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தோம். இயேசுவின் நாமத்துல கேடுகள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம பிதாவுடைய அன்பும் குமாரன் இயேசுக்கு கிருபையும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் இன்று முதல்ல அவர் வருகை பரந்தம் துணையா இருந்து நம்மளை எல்லாத்தையும் நடத்தி வைப்பாராக. ஆமென், ஆமென்.